ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைக்க போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடியேவும் அந்த டிசைன் ப்ளவுஸ் தைச்சா உங்களுக்கு நல்லா இருக்குமான்னு சொல்லி ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைங்க. ஏன்னு சொன்னால் இந்த நெட்டு மாடல் இந்த மாதிரி கேப் தெரிகிற மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்துட்டு அப்புறமா போட்டு பார்க்கும்போல் அதாவது வெளியில் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரீகரெக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போல் அதை நீங்கள் திரும்ப எங்கள்கிட்ட கொண்டு வரும்போல் அது எங்களுக்கும் சிரமம், அது உங்களுக்கும் கஷ்டமாகி போகும். அதாவது நீங்கள் ஒரு டிசைனை போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலி இப்படி, நம்ம ஃபேமிலியில் இந்த டிசைன் போட்டால் ஒத்துக்குவாங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு டிசைன் போடுறதுக்கு முன்னாடி இந்த டிசைன் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைங்க. சினி ஃபீல்டில் எல்லோரும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு இமேஜை உருவாக்கி வச்சுக்கோங்க. அந்த இமேஜின் பிரகாரம் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். ஒரு டிசைனை போடுறோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு நல்லா இருக்குமான்றதை உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறமா தைங்க. அப்படி தைச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது.